என் இனிய சொந்தங்களே, இளங்கோவின் நலம் விரும்பிகளே, உறவினர்களே, நண்பர்களே, இயற்கையை நோக்கிய ஒரு அமைதியான வாழ்விற்கான பயணம். 100 வயசு வாழணுன்னு ஆசை இல்லை, ஆனால் 100 வயசு வாழணுன்னா எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி. இது நான் புதுசாக அமைக்க போகிற ஒரு தோட்டம். இது ஒரு பூஞ்சோலை மாதிரி இருக்கும். இது என்னோடய ஃபார்ம் லேண்டு. அதில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒரு அழகான பண்ணை வீடு அமைக்க போகிறேன். இந்த குழிலாம் தென்னை மரமும் தேக்கு மரமும் ஒன்று விட்டு ஒன்று வைக்கிறதுக்கான கேப்பு. ஒவ்வொரு தென்னைக்கும் இடையில் 20 அடி கேப் இருக்கும். ஒவ்வொரு தேக்குக்கும் இடையில் 20 அடி கேப் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய குழிகளும் மரம் நடுறதுக்கு தான். ஒவ்வொரு தென்னைக்கு இடையிலையும் 20 அடி கேப் இருக்கும். ஒவ்வொரு தேக்கு இடையிலையும் 20 அடி கேப் இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கு இடையிலையும் 10 அடி கேப் இருக்கும். போர் போட்டு தான் இந்த தண்ணி வசதி நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம். சரி, இந்த வாய்க்கால் எதுக்கு அப்படின்னா, நல்ல நீரோட்டம் இருக்கக்கூடிய பகுதின்றதுனால இந்த மொத்த நீளத்துக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச செவ்வாழை, நாட்டு வாழை, சிறுவாழை, மலைவாழை, எந்த வாழை இங்கே வளருமோ அந்த வாழை கன்றுகளை இங்கே வச்சு வாழணும்னு ஆசை. அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய போகிறோம். இடையிடையே மா, பலா, கொய்யா, சப்போட்டா, இந்த மாதிரி என் குடும்பங்கள் விரும்புகிற, நீங்கள் ஆசைப்படுற, நண்பர்கள் ஆலோசனை சொல்கிற அத்தனை மரக்கன்றுகளையும் வச்சு வளர்த்து பராமரித்து பழம் பறித்து சாப்பிட்ற வரைக்கும் இந்த பயணம் தொடரும். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. ஸோ இது இந்த சொத்தோட குபேர மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 33/17 அப்படின்ற அளவில் இந்த இடத்துல ஒரு வீடு பண்ண போகிறோம். இங்கே இருக்க அதுக்கான பில்லருக்கான குழி தான் இதெல்லாம். அவர் ரங்கவாதியார். அவர் மேலே இருக்கிற மரியாதைக்கு தான் அந்த இடத்தையே நான் கொடுத்தேன். இல்லை, துணைக்கு ஆளு அப்புறம் அதனால நீ ஒரு ஆள் கூலியை கூட கொடு. அதை பற்றிலாம் இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் பேய் தண்ணி கூட்டிகிட்டு வந்த முடியும். சரி சரி சரி. இங்கே செடி வைக்கிற வேலை இருக்கும், செடி வைக்கிற வேலை இருக்கும். கூப்பிட்டு வரோம். வீடு எங்கே நம்மளுக்கு? சரி, ஓகே, தகவல் கொடுக்குறேன். நாங்கள் 4 பேருக்கு செஞ்சு வரும்போது வேணா என்னை பார்த்துட்டு போங்க. ரைட் ரைட். நாங்கள் ஆடு மேப்புங்க. சனி ஞாயிறு